தினந்தோறும் தேவனோடு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் முக்கியமாக சங்கீதம் 1 சொல்கிறபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தா. ஆண்டவர் அதான் பார்ப்பாரு, இவன் பிரியமாக படிக்கிறானா இல்லை கேள்விக்கு படிக்கிறானா. கேள்விக்கு படிக்கிறவன் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துருவான். ஆனால் பிரியமாக படிக்கிறானா, விரும்பி படிக்கிறானா. சொல்லுங்க தம்பி, ஒரு லட்டு ஜிலேபி கொடுத்தா நீ எப்படி சாப்பிடுவ? லட்டு ஜிலேபி கொடுக்கும்போது கண்ணு வேலை செய்யும், வாய் வேலை செய்யும், இங்கே இருக்க நரம்பெல்லாம் வேலை செய்யும், மொத்த முகமும் வேலை செய்யும். ஏன்னா அது நமக்கு பிடிச்சது. அதை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஆமாம். ஆனால் பைபிளை படிக்கும்போது எந்த ஹார்மோனும் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன் வாலிபர்களுக்கு, ஃபஸ்ட்டாக கொடு, பெஸ்ட்டாக கொடு. இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, எடு சயின்ஸ் புக்கை வேகமாக எடு, படி. மேலேருந்து பார்த்துட்டே இருப்பார், சயின்ஸாக படிக்கிற உன்னை நரகத்திலிருந்து சயின்ஸ் காப்பாற்றும், உன் எதிர்காலத்தை சயின்ஸ் கொடுக்கும், உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. ஆண்டவர் நகைப்பார். காலையில் எழும்பின உடனே கர்த்தருடைய வேதத்தில் இந்த சங்கீதத்துக்கு முடிவு என்ன தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் வைக்கும். உண்மையாக இங்கே இருக்கிறவங்க, உண்மையாக எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் யாருமே டெய்லி பைபிள் படிக்கிறவங்க இல்லை. நான் சொல்கிறேன், வருங்கால தலைமுறை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு ஏன் ஈசாக்கு கொடுத்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஏன் ஈசாக்கு கொடுத்தார் தெரியுமா? ஏன் தாமதிச்சு கொடுத்தார் தெரியுமா? ஏன் ரொம்ப காலம் கழித்து கொடுத்தார் தெரியுமா? அப்போ தான் அவன் ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தன் சந்ததிக்கெல்லாம் அந்த கட்டளைகளை சொல்லி கொடுப்பான்னு. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி சண்டே கிளாஸுக்கு வர இருந்தோடனே வருத்தம் வரல. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து சொன்னால், ஸ்கூல் நிப்பாட்டிட்டான் பாஸ்டர். அப்போ ஓன்னு அழுகுது. ஆனால் எப்போ சரி செஞ்சுருக்கணும்? எப்போ சரி செய்யணும்? சண்டே கிளாஸுக்கு தானே வரல, சர்ச்சுக்கு தானே வரல. எங்கேருந்து ஞானம் வருது? எங்கேருந்து ஆசீர்வாதம் வருது? எங்கேருந்து நன்மை வருது? எங்கேருந்து கிருபை வருது? எங்கேருந்து உயர்வு வருது? கிழக்கில் வராது, மேற்கில் வராது, இங்கேருந்து வராது, இங்கேருந்து வராது. கர்த்தரே நியாயாதிபதி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடைக்கலாம், மேலே யாரும் அடைக்க முடியாது. அதனால சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் காலையில் எழும்பின உடனே வேலை பணம் அப்படிங்கிறத விட எதுக்கு அதிகாலையில் எழும்பணும்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கூட கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணார். இது பழைய ஏற்பாட்டு வசனமா புதிய ஏற்பாட்டு வசனமா? பழைய ஏற்பாட்டு வசனமா புதிய ஏற்பாட்டு வசனமா? புதிய ஏற்பாட்டு வசனம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்போ ஒருத்தன் படிப்பை ஃபர்ஸ்ட் வைக்கும் போது அவன் யாரா மாறுறான்? அஞ்ஞானிகள். உலகத்தை ஃபர்ஸ்டா வைக்கும் போது அவன் அஞ்ஞானியா மாறுறான். என்னமா நான் படிக்கிறேன். படிப்புக்காக எழும்பாதீர்கள், கர்த்தருக்காக எழும்புங்கள். அந்த நாள் ஒருவேளை நமக்கு இல்லாமல் போயிட்டா, தயவு செய்து இதெல்லாம் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச பிறகு ஏசா மாதிரி தோற்று போயிட்டோமே, ஆண்டவரே காலையில் எழுப்பி தேடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த 3 காரியத்திலையும் ரொம்ப முக்கியமாக இருங்க. என்னெல்லாம் சொன்னேன்? ஆண்டோடைய ஆலோசனை கேட்காம இருக்கக்கூடாது, ஆண்டவரை அறிக்கை பண்ணாமல் இருக்கக்கூடாது. 3வது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வரும்போது டென்ஷனாக இருக்க மாட்டீங்க. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் முன்னமே ரிசல்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுவார். இதுதான் உண்மை. கண்டிப்பாக சொல்லுவார். இந்த 3 காரியத்தை நீங்கள் கை கொண்டு பாருங்கள். நம்ம சபைக்கு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நான் யோசிச்சேன், பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு நன்மை கூட நடக்காதா அப்படின்னு சொல்லி. என்ன கேட்டேன்? மூத்த பையன் இருந்தான் பாஸ்டர், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், செத்து போயிட்டான். சரி, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த மூத்த பையனோட மனைவியை 2வது பையனுக்கு கட்டி கொடுத்தாங்க, செத்து போயிட்டா. அப்புறம் 3வது பையன் தான் இருக்கான், அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி மதுரையிலேருந்து கூட்டிகிட்டு வந்தான், நல்லா வாழ்ந்தான், 3 மாதத்தில் கிளம்பி போயிட்டா. எனக்கு எதுவுமே இருக்காதா எங்கள் வீட்டில்? எங்களுக்கு சந்தோஷம்னு ஒன்று இருக்காதா? எனக்கு புருஷனும் இல்லை, மூத்த பையன் இறந்துட்டான், மருமக 2வது உள்ளவனுக்கு மருமக இறந்துட்டா, 3வது பையனோட 6 மாதம். அதாவது திடீர்னு உங்கள் வீட்டில் ஆடு காணாமல் போன மாதிரி திடீர்னு கட்டிட்டு வந்த மனைவியை காணாமா? எப்படி இருக்கும் பாருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவியை காணாமா, போனது தானே. எங்கே தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் வந்தான் ஒரு நாள், நம்ம ஆராதனைக்கு ஒரே ஒரு நாள் வந்தான்.
நான் கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி மனிதர்கள் சாபத்திலும் மரணத்திலும் கண்ணீரிலும் ஏதாகிலும் ஒரு குழந்தை எங்களுக்கு கிடைக்காதா, எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் கூட எனக்கு வராதா பாஸ்டர், தொடர்ந்து வாமான்னு சொன்னேன். நான் வரவே மாட்டேன்னு ஒரு வாரம் வந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் 2 வாரம் வரும், நம்மள மாதத்துக்கு ஒரு தடவை வரும், ஒரு 10 தடவை நம்ம சபைக்கு வந்திருக்கோம். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நினைப்பேன் நம்முடைய ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் நடத்துகிறார், எவ்வளவாய் நம்மை ஆசீர்வச்சிருக்கார், எவ்வளவாய் நம்மை நடத்துகிறார். புரியுதா? நீங்கள் இங்கே இடத்துல நின்று சில மனிதர்களை சந்தித்தா தெரியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர், கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ள. நான் அப்போ தான் பார்த்தேன், இந்த இவங்க குடும்பத்தை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த யூதா கோத்திரத்தில் அந்த யூதாவோட வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த யூதா ஒரு நல்ல ஆண்டவருக்கு ஏற்றவனாக மாறின போது அதுக்குள்ளேருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குறார். இந்த யூதா கோத்திரத்துக்குள்ளே கடவுள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் யூதாவினுடைய அந்த விட்டு கொடுக்கும் சுபாவமும் தாமாருடைய விசுவாசம். நான் யூதா சகோதரர்கள் அவ்வளோ நேசிப்பான், சகோதரர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவன். யூதாவை யாக்கோபு நம்புவான், ரூபனா யாக்கோபு அதான் நம்பிக்கை. அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் யூதா. யூதா அவனுடைய பேச்சு காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா இயேசுவை போலவே இருக்கும். ஆனால் அந்த தோல்வி அடைந்த இடத்துக்குள்ளேயும் நீங்கள் கர்த்தரை முக்கியப்படுத்தும் போது தேவன் மிகப்பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் வைக்க முடியும். ஆனால் இங்கே கேட்குற தம்பிமார்களை, எப்படியாவது காலேஜுக்கு போயிடுறான், எவ்வளோ தப்பு பண்ணாலும் கேட்டால் அந்த படிப்பை என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறான். ஆனால் முதலாவது நீங்கள் தேவனை தேட ஆரம்பிக்கும் போது, கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆசா 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் வந்தப்போ பெலனுள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் எனக்கு உதவி செய்வது லேசான காரியம்னு ஜோம் பண்ணானே. கர்த்தாவே மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் ஜோம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனோடு தொடர்பில் இருக்கிறான், தினந்தோறும் கர்த்தரை முக்கியப்படுத்துகிறான். ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிறங்க, நீங்கள் தேவனை தினந்தோறும் ஆராதிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சோதனைகள் வரும்போது நம்பிக்கையோடு ஜெபிக்க முடியும். ஆனால் 36 வருஷம் தேவனோடு வாழ்ந்த ஆசா 36வது வருஷம் முடிந்தபோது ஒரு புண்ணு வந்தபோது ஜெபிக்க முடியவில்லை. ஒரு காலில் ஒரு நோவு வந்தபோது சுகமாக்கும் என்று கேட்க வாயிலிருந்து வார்த்தை ஏன் வரல? ஏன் வரல? சுகமாக்கும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ரட்சியும், ஏன் வாயில வரல?